ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வரக்கூடிய ஆம்பு அதனோட டெஸ்டிங் வீடியோ நான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் தானே அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாமே இப்போ சினிமா பாட்டு போட்டால் காப்பிரைட் வரும். ஸோ டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஆம்பு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி பார்க்குற வீடியோ என்னென்னா ஒரு விளாக் ஸ்டைல் வீடியோ. என்னென்னா நம்ம அந்த ப்ரீ ஆம்பு ஒன்று ரெடி பண்ணேன். ப்ரீ ஆம்பிளிஃபையர் ஒன்று ரெடி பண்ணியிருக்குங்க. அந்த மைக் செட்டு போடுறாங்களே ஸ்டேஜுக்கு மைக் செட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ ஆம்ப் வேணும்னு சொல்லி நம்ம பாலசுந்தர் வளையப்பட்டியிலேருந்து பாலசுந்தர் ஐயனார் அவர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு ப்ரீ ஆம்ப் வேணும் அப்படின்னு. அவர் எப்படி கேட்டிருந்தாருன்னா, ப்ரீ ஆம்ப் வேணும், அந்த கேபினெட்லேயே ஒரு ஸ்பீக்கர் வேணும், பாட்டு வந்து இதுலேயே நான் செக் பண்ணிக்கிற மாதிரி என்ன பாட்டு பாடுதுங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே பெரிய ஸ்பீக்கருக்கு சவுண்ட் வைக்கிற மாதிரி வேணும்னாரு. அந்த மாதிரி இது ரெடி பண்ணேன். இதில் வந்து இந்த பிடி போர்டு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணேன். சரி, மிக்ஸு மைக்கு எல்லாம் கொடுத்து அந்த மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணோம். சரி, அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் மேட்டூர் பக்கத்தில் மேட்டூருக்கு முன்னாடியே வந்து சவுண்ட் சர்வீஸ் வச்சுருக்காங்க. அவர்கிட்ட கேட்டிருந்தேன் செக் பண்ணுறதுக்கு. இப்போ பெரிய பாக்ஸில் போட்டு செக் பண்ணோன்னு கொண்டு வாங்க செக் பண்ணிக்கலாங்க. நேற்று நைட்டு தான் ரெடி பண்ணேன். நைட்டு இருந்துட்டு இப்படியே போகிறேன். அதனால தான் கொஞ்சம் கெட்டப்பெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன இப்படி இருக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஒருத்தர் அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்லி காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. போர்டு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய 6 டிரான்சிஸ்டர் போர்டில் 2 டிரான்சிஸ்டர் எக்ஸ்ட்ரா வச்சு 8 மாற்றி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இந்த 412 பாக்ஸு போட்டு பாட வச்சு பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அதை வந்து இது வந்து சும்மா டெஸ்டிங் அப்படிங்கிறதுனால ஒரு கேபினெட்டில் மாட்டி அந்த கேபினெட் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு சும்மா ஒரு பலகையில் ஒரு செட்டப்பாக பண்ணி வச்சுருக்கோம். இதை கொண்டு போய் போட்டு பார்க்கணும். இந்த ப்ரீ ஆம்பை இந்த பவர் ஆம்பில் போட்டு ஒரு 412 பாக்ஸை போட்டு பார்க்கணும். அதுதான் வந்து டார்கெட். ஸோ இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து அவங்ககிட்ட பாக்ஸ் இருக்குது, போய் போட்டு பார்க்கலாம். வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்டிங்காக போனது பார்த்தீங்க அப்படின்னா, நான் சுரேஷ் ஆடியோ, நம்ம ஃப்ரெண்டு சுரேஷ், அப்புறம் அருண், 3 பேரும், அருண் எடப்பாடி, அருண் ஆடியோ 3 பேரும் தான் போனோம். அருண் வந்து அப்படியே எடப்பாடியிலேருந்து அப்படியே நம்ம கூட ஜாயிண்ட் ஆகிட்டார். அப்புறம் நாங்கள் இங்கேருந்து சுரேஷும் நானும் எடப்பாடி போயிட்டு அங்கேருந்து அருண் கூட ஜாயின் ஆகி போனோம். அந்த பக்கம் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போனது அருண் தான். ஏன்னா அந்த பக்கம் இது வரைக்கும் மேட்டூர் வரைக்கும் வழி நான் போனதில்லை, சுரேஷுக்கு தெரியும். இருந்தாலும் கூட வந்தது அருண் வந்து. அப்படி 3 பேர் தான் அங்கே போனோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ரம்யா ஆடியோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் அவரோட ஃப்ரெண்டு வந்து ஆம்பெல்லாம் அசம்பிள் பண்ணுவார். அவர் வந்து எங்கிட்ட போர்டு எடுத்தார். ஸோ ஒரு தடவை போர்டு வாங்க வரப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார் எங்கிட்ட, அதாவது 18 இன்ச்சு சப்வூஃபருக்கு ஒரு ஆம்பு நீங்கள் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் சவுண்ட் சர்வீஸ் வச்சுருக்கோம் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு ப்ரீ ஆம்ப் ஒன்று ரெடி பண்ணுறேன், அதை டெஸ்ட் பண்ணோம், கொண்டு வந்து உங்கள்கிட்ட பண்ணலாமா அப்படின்னு. நீங்கள் வாங்கினா எந்த பாக்ஸ் எடுத்து வச்சு வேணாலும் செக் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டிருந்ததுனால தான் அந்த ப்ரீ ஆம்பை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அங்கே போனதுன்னு வைங்களேன், அவர்கிட்ட கேட்டுட்டு. அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா, வளையப்பட்டியை சேர்ந்த அந்த ஐயனார் ஆடியோஸ் அவருக்கு தான் ரெடி பண்ணுது. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நம்மகிட்ட இது கேட்டுட்டு இருந்தார், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு. இவருக்கு தான் வந்து நான் வந்து இந்த வியூ மீட்டர் ஃபஸ்ட்டு வியூ மீட்டர் என்கிட்ட ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தது அவர் தான். அவர் கேட்டதுனால தான் நான் வியூ மீட்டரே ரெடி பண்ணினேனே. அதேமாதிரி அவர் வந்து அவர் டிராக்டருக்கு போர்டு கேட்டிருந்தார், ஃபெட்டு போர்டு கேட்டிருந்தார். அப்போது வந்து பிசிபி தீர்ந்துருந்துச்சு அந்த டைமில். அவருக்கு ஃபெட்டு போர்டு கேட்டார் அப்படின்னு தான் அவருக்கு ரெடி பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து நம்மள்ட்ட வந்து நேர்லேயே வந்து வாங்கிட்டு போய் டிராக்டருக்கு மாட்டிட்டார். இப்போ வரைக்கும் நல்லா பாடிட்டுருக்கு. இப்போ அவருக்கு வந்து நான் அந்த ப்ரீ ஆம்பை வந்து இந்த வீடியோ நான் இன்றைக்கி எடிட் பண்ணுறேன்னா, எல்லா ரிசல்ட்டும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். இது வீடியோ எடுத்தே எப்படியும் ஒரு 20 நாளைக்கு மேலே இருக்கும், 1 மாதமே கூட இருக்கலாம். இந்த போர்டை வந்து இதில் செக் பண்ண அந்த ப்ரீ ஆம்ப் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. அந்த செக் பண்ணி கொடுத்த அந்த ரம்யா ஆடியோஸ் அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடு. இருந்தாலும் பார்ட்டியோட ஃபீட்பேக் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணேன். அப்புறம் அவர் வந்து
டெலிவரி பண்ணுறதுக்கு அவரே வந்து நான் நேரில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்லேயே வந்து வாங்கிட்டு போனார். வாங்கிட்டு போயிட்டு ரிசல்ட் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வெயிட் பண்ணேன். அப்புறம் ஒரு வாரம் கழித்து தான் அவர் வந்து சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாரம் கழித்து தான் ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் கழித்து அவர் வந்து அதை டெஸ்ட் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்புனார். ஸோ அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நல்லாயிருக்கு, நல்லாவே இருக்குது, எல்லாம் நல்லாயிருக்கு. இன்னும் நான் டைரெக்டாக போர்டில் போட்டு டைரெக்டாக இந்த ப்ரீயில் போட்டு செக் பண்ணும்போது வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் மிக்சரில் போட்டு ஏற்றினோம்னா கரெக்டாக இருக்குது. அடுத்த தடவை இந்த மாதிரி மிக்சர் இல்லாமல் போட்டு பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது அடுத்த தடவை பண்ணுவோம். மற்றபடி ஆம்ப் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக மேட்டூர் டேமுக்கு சைடில் இருக்கிறோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, செமையாக இருக்குது. என் கண்ணுக்கு தெரியுது, கேமரா கண்ணுக்கு தெரியுமான்னு தெரில. மேட்டூர் டேம் உள்பகுதி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டுடியோ மாஸ்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டுடியோ மாஸ்டரில் கனெக்ட் பண்ணி நம்ம மேலே வந்து இது மிக்சர் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து கனெக்ட் பண்ணி போட்டோம். நல்லா இருக்குது. அவங்க கமெண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கும் திருப்தி. நம்ம அம்பையும் போட்டு பாட வட்டோம், நல்லாவே பாடுது. இன்னும் அந்த மிக்சரில் போட்டு இன்னும் போட்டு பார்க்கல, போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரம்யா ஆடியோஸ் அவங்க தான் நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்கான ஒரு பர்மிஷன் கொடுத்தது. ஸோ 4/12 போட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் மெயினாக செக்கிங்காக வந்தது. ஸோ ஓகே, ப்ரீயில் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, செக்கிங் ஓகே. ஸோ அடுத்து நம்ம பவர் ஆம்பை இந்த மிக்சரில் போட்டு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு. ஸோ ஸ்டுடியோ மாஸ்டரில் போட்டு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பாம்பில் எப்படி இருக்குன்னு போட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்துட்டு இந்த மிக்சரு இதில் நம்மளுடைய 4TR போர்டு வந்து நம்ம போட்டு ப்ளே பண்ணோம். ஹீட்டு ஒன்றும் பெருசாக இல்லை, நல்லா தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. இன்னும் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் 45க்கு மேலே போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். 42 தான் போட்டிருக்கோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், 4 போட்டிருந்தோம் நம்ம போர்டில். இப்போது இன்னும் 4 பேரலல் பண்ணுறோம். எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு. 4 இருக்குது. 8 ohms இம்பிடன்ஸில் அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், போகிறேன். ஃபேஸ் மேட்சிங் பார்த்தேன். ஆன் பண்ணு. ஃபேஸ் மேட்சிங் அவங்க வச்சிருப்பாங்க. இருந்தாலும் நான் கரெக்டாக தான், இவங்க கரெக்டாக தானே கொடுத்துருக்கான். தேவையில்லை, ப்ளூ கலர் எதையோ ஒன்று போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், தெரியல, அவன் தான் பண்ணி. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 8 4+4 சிங்கிள் மேக்னெட்டு 12 இன்ச்சு சவுண்ட் சர்வீஸ் ஸ்பீக்கரு நம்மளுடைய 6+2 போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த 8 டிரான்சிஸ்டர் போர்டை அங்கே என்ன மேட்டூர் பக்கத்தில் அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ நான் ஷார்ட்ஸ் வச்சுருந்தேன், அப்புறம் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அப்போ அதை பார்த்துட்டு நாமக்கல் பக்கத்தில் ஃபயர் ஆடியோஸ் அவர் சேகர் அவர் வந்து சவுண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து கேட்டார், ஒரு போர்டு ஒன்று அனுப்புங்க அப்படின்ட்டு. அப்போ அவர்கிட்ட சொன்னால் இதே போர்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நான் அனுப்பிவிட்றேன் அப்படின்னு. என்கிட்ட 42 வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்கு அவர் வந்து என்கிட்ட 60 வோல்ட்டுக்கு இருக்குது, அனுப்புங்க போட்டு பார்த்தலாம் அப்படின்னாரு. ஸோ அப்போ அவர்கிட்ட வந்து இந்த போர்டை வந்து அனுப்புகிறேன் அப்படின்றது. அப்புறம் அவரே வந்து எடப்பாடி ஒரு வேலையாக வந்தார். ஸோ அப்போ கடையில் வந்து என்னை மீட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன், போயிட்டு டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் வோல்ட்டு கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் எதுவும் பயப்பட வேணாம், லோடு கொடுக்கறதுக்கு போர்டு எதாவது ஆயிருமாண்ணே, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதனால அது என் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து சரின்ட்டு 60 வோல்ட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு ஆம்பு, பிஏ ஆம்பு, அந்த ஆம்பை பிரித்து அதிலிருந்து வோல்டேஜ் 60 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரு அதிலிருந்து எடுத்து போட்டு இதை வந்து போட்டு பாட விட்டு
நம்மளுக்கு வந்து வீடியோ கொடுத்தார், ஃபீட்பேக் வீடியோ. அவர் சொன்னது வந்து சூப்பராக இருக்குது, நல்லாவே பாடுது, ஆனால் ஹீட் ஆகுது அப்படின்னாரு. அது வந்து இந்த வீடியோவில் பார்க்குற இவ்வளோ பெரிய ஆம்பில் பாடுற ஸ்பீக்கரு அதில் கொடுக்கும்போது ஹீட் ஆச்சு, ஆனால் நல்லா பாடுது. அவர் வந்து டெஸ்ட் பண்ணது வந்து 60-060 டிரான்ஸ்ஃபார்மரு. அவர் செக் பண்ண ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஸ்பீக்கர் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து 250 வாட்ஸ் சொல்கிறாரு. ஒரு ஸ்பீக்கர் 250 வாட்ஸாக மொத்தம் 8 ஸ்பீக்கர் போட்டிருக்காரு. அதில் வந்து இதை வந்து போட்டு ரன் பண்ணி பார்த்துருக்காரு. ஹீட்டு வந்து ஆகுது அப்படின்னாரு. ஏன்னா இவர் வச்சுருக்கிற அந்த ஆம்பில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற டிரான்சிஸ்டர் பார்த்தா ஒரு சைடுக்கு 10 இருக்கும் போல் இருக்குது, பார்த்தீங்கன்னா அதில் தெரியுது. ஸோ அதில் போடுற ஒரு லோடை நம்ம வந்து 8 டிரான்சிஸ்டரில் போடும் பொழுது ஹீட்டு ஓவர்லோடு, ஸோ ஹீட் ஆக தான் செய்யும். ஆனால் ஹீட்லேயும் ஹீட் ஆச்சு, ஆனால் பாடுது, நல்லாவே பாடுது, வால்யூம் நல்லா ஏறுது, ஒன்றும் பேஸ் ஒன்றும் அந்தளவுக்குலாம் உடையில, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லியிருந்தார். மெயினாக இந்த ஆம்ப் வந்து வீடுகளில் சப்வூஃபருக்காக தான் இந்த போர்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ரெடி பண்ணது. இருந்தாலும் இதில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ தான் தாங்குதுன்னு பார்ப்போமே. போனால் ஒரு போர்டோட போயிடும், இருந்தாலும் அது என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அதுக்காக தான் இதை வந்து செக் பண்ணுறதுக்கு இவ்வளோ இது பண்ணது. இப்போ கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து 40 வோல்ட்டு 42 வோல்ட்டு சொல்லுவேன். 2 ஊஃபர் கொடுக்கலாமான்னு கேட்கும்போது நான் 2 ஊஃபர் கொடுக்கலான்னு சந்தேகமாக சொல்கிறத விட தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும். நம்ம போர்டை பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்றதுக்காகவே தான் இவங்ககிட்டலாம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணேன். எனக்கு இந்த போர்டில் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதை ரெடி பண்ணும்போதே இருந்துச்சு. இப்போது இன்னும் 200% இருக்குது. இது வந்து கண்டிப்பாக 2 ohms இம்பிடன்ஸில் நீங்கள் 2 JBL தாராளமாக லோட் பண்ணலாம், 45 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இந்த போர்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண இவங்க ரம்யா ஆடியோஸ் அவங்களுக்கும், அப்புறம் இதை டெஸ்ட் பண்ணி தன்னோட ஆம்பை பிரித்து அதுலேருந்து லைன் எடுத்து கொடுத்து செக் பண்ணி எனக்கு ரிசல்ட்டு சொன்ன சேகர் ஃபயர் ஆடியோஸ் சேகர் அவருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் எதை பண்ணாலும் அதில் முதல்ல டெஸ்டிங்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்மளுக்கு கூட வர்றதுன்னா சுரேஷ் ஆடியோ, சுரேஷுக்கும் அருண் தம்பி, அவன் நம்ம என்ன பண்ணாலும் முதல்ல ட்ரை பண்ணுறான்வான், அந்த தம்பிக்கும் நன்றி. ஏன்னா இவங்க நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம இங்கே எந்த அளவுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க நம்புகிறாங்கங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்த இதுக்கு பண்ணுவோம். அந்த மாதிரி சுரேஷுக்கும் அருணுக்கும் நன்றி. மேலும் இந்த போர்டு வேணும் அப்படின்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 2 JBL தாராளமாக போடலாம். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி.